போட்டால் எந்தளவுக்கு திக்காக இருக்குது பாருங்கள் குருமா. இப்போதான் தண்ணி ஊற்றி நிறையா ஊற்றிடும், அப்போ தான் குருமா தண்ணியாக இருக்கும். இப்போ தண்ணி ஊற்றி இது ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும். நான் ஆல்ரெடி இருந்தேன் இல்லையா கொண்டக்கடலை, பூராத்தையும் போட வேண்டாம், அங்கே லாஸ்ட்டில். இப்போ இந்த கொண்டக்கடலையை மிக்சியில் போட்டு லைட்டாக தண்ணி ஊற்றி அரைக்கணும். அந்த கொண்டக்கடலை அரைச்சோன்னா அந்த பேஸ்ட்டை ஊற்றி அவ்வளோதான். இப்போ நீங்கள் குக்கர் போட்டு ஒரு 3 விசில் வச்சிங்கன்னா காயோடு சேர்ந்து இந்த மசாலாஸ்லாம் வெந்து டேஸ்டியான கடை வெஜிடபிள் குருமா ரெடி.